இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கர்ணாண்ணா, வா விஸ்வா. என்ன இந்த பக்கம்? உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேண்ணே. என்ன விஷயம் சொல்லு. அண்ணா, நேற்று நைட்டு ஃபுல்லாக சுத்தமாக தூக்கமே இல்லைண்ணே. நம்ம வீட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுற அளவுக்கு இந்த ஊரில் யாருக்கு தைரியம் இருக்கு? ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்கானா, அது யாரா இருக்கும்? அப்பாக்கு பிஸ்னஸ்ல அந்த மாதிரி எதிரிங்க யாராவது இருக்காங்களா? அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் நமக்கு எதிரிங்கன்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கிற எல்லாருமே ஆம்பளைங்க தான். ஆனா ஒரு பொண்ணு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கான்னா அவளுக்கு கிருபாண்ண மேலையும் நம்ம குடும்பத்து மேலையும் என்ன பகன் தான் புரியவே இல்லை. ஒருவேளை சித்ரா படிக்கணும்னு ஆசைப்படுற அவளோட டீச்சர்ஸோ இல்லை அவ கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோ யாராவது கூட இருக்கலாம்ல? நீ சொல்றதும் சரிதான். ஆனா இதுல ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா புரியுது. இத வெளியில இருந்து யாரோ பண்ணல. ரொம்ப நாளா சித்ரா மேல அக்கறை இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்காங்க. அம்மா, 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 என்னம்மா ஆச்சு? கால்ல ஒண்ணு பட்டலையே. ஒண்ணு இல்ல, உங்களுக்கு எதுவும் ஆகலல? நீ என்னாச்சு? நீ பார்த்து வரக்கூடாதா? எனக்கு எதுவும் ஆகல. நான் ஏதோ ஒரு யோசனையில வந்துட்டு இருந்தேனா, தெரியாம கை தவறி காஃபி கீழே விழுந்துருச்சு. சரி விஸ்வா, ஆ, நீ அம்மா பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. மா, போங்க. நீ வாமா போலாம். வா. என்னாச்சு கருணா? இல்ல, அன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. சித்ரா கல்யாணம் நின்னதுல இருந்து அதை பத்தி பேசினாலே பதட்டம் ஆயிடுறாங்க. நேத்து இப்படித்தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இன்னைக்கு ஏதோ யோசனையில வந்து காஃபியை கூட்டிட்டேன்னு சொல்றாங்க. அண்ணி ஏன் இவ்வளோ பதட்டப்படுறாங்கன்னு தான் நான் யோசிக்கிறேன். இவனுக்கு சுகுணாக்க மேல டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போச்சுன்னா அவங்க தான் இதை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிருவானோ? என்ன பண்றது?